ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகரை பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜாதகருடைய பாவ கட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஜாதகர். ஓகேங்களா? இப்போது ராசி கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது பொதுவான விஷயம், எல்லாருக்கும் ஆன விஷயம். உலகம் முழுக்க நைட் 12 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் ஒரு நாள் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம இந்திய வேதிக் அஸ்ட்ராலஜி படி காலையில் சூரிய உதயத்தில் இருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் வர்ற 24 மணி நேரங்களில் தான் நம்ம ஜாதகமாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக காலையில் 5:54 அந்த மாதிரி கூட சூரியன் உதிக்கும். ஆனால் அந்த டைம் இல்லை, நம்மளோட பொதுவாக ஒரு டைம் எடுத்திருக்கோம் 6 மணி அப்படின்னு சொல்லி. காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அந்த 6 மணிக்கு ஒரு கட்டம் போடுறாங்க அப்படின்னா அந்த கட்டம் அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த கட்டத்தில் எந்த கிரகமும் மாறாது, எதுவும் நடக்காது. அந்த கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் காலையில் 6 மணிக்கு எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். சந்திரன் மட்டும்தான் கட்டம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சந்திரன் 2.25 நாள் தான் ஒரு கட்டத்தில் இருக்கும். அந்த கால் நாள் அப்படின்னு வர்றப்போ அது 24 மணி நேரமாக வராததுனால அந்த நடுவுலையே கட்டம் மாறும். அது நம்ம இது போடுறப்ப நமக்கு இப்போ தான் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? அதுவே கரெக்டாக சந்திரனை மாற்றி போட்டு நமக்கு கொடுத்துரும். ஆனால் அந்த சந்திரன் மாறுறதை தவிர வேறு எந்த கிரகமுமே மாறவே மாறாது. அந்த அடுத்த நாள் அந்த ஒரு மாதம் கழித்து தான் சூரியன் மாறும், ஒரு மாதம் கழித்து தான் சுக்கிரன் புதன் மாறும், 1.5 மாதம் கழித்து தான் செவ்வாய் மாறும். அந்த மாதிரி இன்னும் குரு ராகு கேது சனி எல்லாம் எவ்வளோ நாள் கழித்து மாறும்னு உங்களுக்கே தெரியும். அதை தவிர மிச்ச எந்த கிரகங்களும் மாறவே மாறாது. அந்த 24 மணி நேரமும் ஒரே மாதிரி தான் கிரகங்கள் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் நீங்கள் காலையில் 6 மணிக்கு பிறக்க மாட்டீங்க. ஸோ அந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது உங்களுது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 6:15க்கு பிறப்பீங்க, ஒருத்தர் 7:45க்கு பிறப்பார், இன்னொருத்தர் 8:20க்கு பிறப்பார், அதுக்கப்புறம் ஒருத்தர் 9:15க்கு பிறப்பாங்க, அப்புறம் 10:45க்கு பிறப்பாங்க, அப்புறம் 11:50க்கு பிறப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டாக 12 மணிக்கு பிறப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகர்கள் ஒவ்வொரு நேரத்தில் பிறப்பாங்க. அப்படி பிறக்கிற எல்லாருக்குமே லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லக்னங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் மாறுமோ தவிர வேறு எந்த விஷயமுமே மாறாது. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் எந்த மாதம் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு லக்னமாக இருக்கும், 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு லக்னமாக இருக்கும், 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு லக்னம், 10லேருந்து 12 வரைக்கும் ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரத்துக்கும் இங்கே 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா திரும்பியும் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு இந்த இடத்துல லக்னம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கும் லக்னம் மாறும். சந்திரன் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் ஒரு இடத்துல மாறி இருக்கும். அவ்வளவுதான் மாற்றம் இருக்குமோ தவிர மற்றபடி இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வேறு இடத்துல பிறக்கிறதுனால நமக்கு ஒரு கட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நிமிஷம் இருக்குது இல்லைங்களா? அந்த நிமிஷத்தை தான் கணக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பூமியில் நீங்கள் பிறக்கிறீங்க, பிறந்து இந்த பூமியுடைய காற்றை சுவாசிக்கிறீங்க இல்லையா? இப்படி ஒரு டீப் அந்த சுவாசம் எடுக்கிறப்போ அந்த பூமியுடைய காற்று உள்ளே போய் உங்கள் உடல் இயங்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய பிறப்பு நொடி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது எல்லாரும் காலையில் 6 மணி, இந்த சித்திர மாதமே வச்சுக்கோங்க, மேஷ லக்னம் அப்படின்னே வச்சுக்கலாம், நம்ம மேஷ லக்னம்னே வச்சுக்கலாம். அதில் காலையில் 6 PM 6 AM 6 மணி 6 AM ஓகேங்களா? 6 மணிக்கு இந்த 0 டிகிரியில் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே ஆரம்பித்து இப்படியே போகுது. அப்போது நீங்கள் 6 மணிக்கு பிறந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய கட்டம், அன்னத்து ராசி கட்டம். காலையில் 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்து அது மூச்சு வாங்கிடுச்சு அப்படின்னா அதுதான் அதனுடைய பிறந்த கட்டம். இப்போ 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சா, அடுத்த டிகிரி இங்கே வந்துருந்தா 6
1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த குழந்தைக்கு இந்த 6 மணிக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் இந்த டிகிரி. ஓகேங்களா? 6:01க்கு பிறந்தாலே இந்த இடத்துல அடுத்த கட்டம் வந்துடுதா? இங்கே இந்த ஒரு டிகிரி தள்ளி இன்னொரு கட்டம் வந்துடும். ஓகேங்களா? இந்த கட்டம் அப்படிங்கிறது இந்த குழந்தையோடது, இந்த கட்டம் அப்படிங்கிறது இந்த குழந்தையோடது. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் 8:20க்கு பிறக்கிறீங்க அப்படின்னா 8:20க்கு லக்னமே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 6லேருந்து 8 வரைக்கும் தான் இங்கே லக்னம், 8லேருந்து 10 வரைக்கும் இந்த லக்னம். அப்போ 8:20 ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் பிறக்கும். இங்கிருந்து 30 டிகிரிகள் இது வரைக்கும் இந்த குழந்தையோட கட்டம், இங்கே பிறந்த குழந்தையோட கட்டம், அதாவது 8:20க்கு பிறந்த குழந்தையோடைய கட்டம் இதுதான். இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ரிஷப லக்னம் தான், லக்னம் மாறாது. ரிஷப லக்னத்தில் அந்த குழந்தை ஒரு டிகிரியில் பிறக்கும். இது ஒரு 10 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 8 மணிக்கு லக்னம் முடிஞ்சு 20 இது நகர்ந்து வந்திருக்கு இல்லையா? அப்போ 6 டிகிரின்னு வச்சுக்கலாம். அதாவது இது ஒரு 6 டிகிரி. இதெல்லாமே தோராயமாக நான் சொல்கிறேன். 6 டிகிரின்னு வச்சுக்கோங்க. 6 டிகிரியில், அதாவது ரிஷபத்தில் 6 டிகிரியில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதனுடைய முதல் கட்டம் மிதுனம் 6 டிகிரி 5 டிகிரி வரைக்கும் இருக்கும். அதாவது 30னா 5, 6ங்கிறப்ப அடுத்த டிகிரி ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல 30 டிகிரிகள், மிதுனத்தில் 5 டிகிரி வரைக்கும் இந்த குழந்தையோட 8:20க்கு பிறந்த குழந்தையுடைய கட்டமாக இருக்குமோ தவிர, அதுதான் இந்த குழந்தையோட பிறப்பு. இந்த குழந்தை இங்கே தான் பிறந்திருக்கு. 6 மணிக்கு தான் இந்த குழந்தை இங்கே பிறந்திருக்கு, 6:01க்கு இங்கே பிறந்திருக்கு. ஆனால் 8:20க்கு பிறந்த குழந்தையோடைய கட்டம் இதுதான் முதல் கட்டம். அதனால தான் இதை தான் நம்ம பாவ கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? உங்களுடைய பாவம், நீங்கள் பிறந்த நிமிஷத்தில் ஆரம்பிக்கிற கட்டம் பாவக்கட்டம் அப்படின்னு சொல்கிறது. ராசி கட்டத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கும் பாவக்கட்டத்துக்கும் மட்டும்தான் சம்மந்தம். ஏன்னா நீங்கள் பிறந்த நொடியில் ஆரம்பிக்கிறது இந்த கட்டம்தான். இந்த கட்டம் காலையில் 6 மணிக்கு போடப்பட்ட கட்டம் அல்லது இன்னொருத்தரோட கட்டம். உங்களோட கட்டம் என்னென்னா, நீங்கள் பிறந்து ஒரு சுவாசம் எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் அந்த கட்டம்தான் பாவக்கட்டம். அதிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதே மாதிரி இப்போது இந்த ரிஷப லக்னத்தில் 8:20க்கு பிறந்ததுனால ரிஷபலக்னமாக வராங்க. இங்கே 10 மணிக்கு ரிஷபலக்னம் முடிஞ்சு இங்கே 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மிதுன லக்னமாக இருக்கும். 12லேருந்து 2 மணி வரைக்கும் கடக கட்டமாக இருக்கும். 4 மணி வரைக்கும் சிம்மம், 4 to 6 கன்னி, 6 to 8 துலாம், 8 to 10, 10 to 12, 12 to 2, 2 to 4, 4 to 6. 10 to 12 ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 10 மணிக்கு மேலே ஒரு 10:45க்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த லக்னம் தனுசு லக்னமாக தான் இருக்கும். அந்த குழந்தை தனுசில் இப்போ ஒரு 18 டிகிரியில் பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் 18 டிகிரி. 18 டிகிரியில் இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா இதில் இங்கே 17 டிகிரி வரைக்கும் 30 டிகிரிகள் இந்த குழந்தையோடைய லக்னம், இந்த குழந்தையோடைய முதல் கட்டம். அதாவது இங்கே 18 டிகிரியில் அந்த பிறந்துருச்சு அப்படின்னா இதுதான் அதுக்கு முதல் கட்டம். தனுசு லக்னம் தான். இந்த லக்னத்துக்குள்ளே தான் அதோட டிகிரி இருக்குது. அதனால் தனுசு தான் லக்னம். இந்த 30 டிகிரியில் எந்த டிகிரியில் பிறந்தாலும் அது தனுசு லக்னம் தான். அந்த தனுசு லக்னத்திலிருந்து மகரம் 18 வரைக்கும் 17 வரைக்கும் மகரம் 17 வரைக்கும் இந்த குழந்தையுடைய முதல் கட்டம். இங்கிருந்தால் இந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது முதல் கட்டம். அடுத்து இந்த 17லேருந்து இந்த 17 இங்கே ஒரு 17 வரும். இந்த இதிலிருந்து 30 டிகிரிகள் போட்டால் இங்கே ஒரு 17 வரும். இது 2வது கட்டம், இது 3வது கட்டம், இது 4வது கட்டம். அப்படி தான் வருமோ தவிர இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது வேற ஒருத்தரோட கட்டம். அது எல்லாத்துக்கும் கிடையாது. அது அன்னைக்கோட கட்டம், அந்த நாளோட கட்டம், காலபுருஷனுடைய கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களோ தவிர இது உங்களுடைய கட்டம் கிடையாது. நீங்கள் எந்த நொடி எங்கே பிறக்கிறீங்களோ அந்த நொடியில் இருந்து தான் உங்களுடைய நீங்கள் சுவாசித்ததுக்கு அப்புறமா தான் இந்த பூமியில் உங்கள் பயணம் ஆரம்பிக்குது. அதனால் இதுதான் உங்களுடைய பிறந்த டிகிரி ஃப்ரெண்ட்ஸ். ஜோதிடர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஒளிக்கதிர், அதாவது ஒரு கிரகத்துடைய பார்வையோ இல்லை அந்த கிரகம் இந்த பூமிக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம்
எல்லாமே கதிர் இயக்கங்களாக தான் வருது. அப்போது ஒரு கதிர் வந்து மேலேருந்து வரும்போது ஒரு கிரகத்துக்கிட்ட இருந்து ஒரு கதிர் வந்து வர்றப்போ அது ஒரு அகண்டு தான் வரும். அதனால் இந்த இப்படி தான் வரும். இந்த இடத்துல 30 டிகிரிகள் தான், இந்த 15வது டிகிரி தான் அதனுடைய நடுப்பகுதி. அதுக்கு முன்னால் ஒரு 15 டிகிரியும் அடுத்து ஒரு 15 டிகிரியும் அந்த கதிருடைய வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகத்துடைய பார்வை அப்படி வரும். இந்த எந்த லக்னத்து மேலே பார்வை விழுகுதோ அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி சேர்ந்து விழுகும் அப்படின்னு சொல்கிறது சரி. வேறு கிரகங்களை பற்றி பேசுகிறப்போ, அந்த கதிரியக்கங்களை பற்றி பேசுகிறப்போ அது சரி. ஆனால் ஒரு குழந்தையுடைய பிறப்பு அப்படிங்கிறது அது பிறந்த நொடி, அது அந்த பூமியுடைய காற்றை சுவாசித்த நொடி தான் அதனுடைய பிறப்போ தவிர அதுக்கு முன்னாடி 15 டிகிரி அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே 15 டிகிரி வாழ்ந்துருச்சா என்ன? இல்லை. அது எந்த செகண்டில் பிறக்குதோ பூமியில் அந்த செகண்ட்லேருந்து தான் அதோடைய வாழ்க்கை தொடங்குதோ தவிர முன்னாடி 15 டிகிரி தான் அதனுடைய பாவக்கட்டம் அப்படின்னு சொல்கிறது தப்பான விஷயம். அது பிறந்த நிமிஷத்தில் இருந்து, அது இந்த உலகத்துடைய காற்றை சுவாசித்த நிமிஷத்துலேருந்து தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை தொடங்குது. அதனால் அதுக்கப்புறம் வர்ற 30 டிகிரிகள் தான் அதனுடைய முதல் கட்டமோ தவிர முன்னாடி 15 டிகிரிகள் அதனுடைய முதல் கட்டம் கிடையாது. நம்ம யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, இதை 15 டிகிரியில் தானே மேடம் தொடங்குது, நீங்கள் எப்படி அப்போ தான் லக்னம் தொடங்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை பிறந்த நிமிடத்தில் இருந்து தான் அதனோட வாழ்க்கை தொடங்குதோ தவிர அதுக்கு முன்னாடி 15 டிகிரி அப்படின்னு நம்ம எடுக்கிறது தப்பாயிடுங்க. ஏன்னா அந்த முன்னாடி வர்ற 15 டிகிரி அந்த குழந்தை அந்த உலகத்திலே இல்லாத இடத்த எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? அதனால் அந்த பிறந்த நொடியிலிருந்து தான் இந்த குழந்தை பிறப்புக்கு நம்ம பாவக்கட்டத்தை எடுக்க முடியுமோ தவிர வேறு கிரகங்களுடைய பயன்பாட்டுக்கு வேணால் நீங்கள் முன்னாடி 15 டிகிரி எடுத்துக்கோங்க, அது வேறு. ஆனால் குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அந்த குழந்தை பிறந்த செகண்டில் இருந்து தான் அதனுடைய வாழ்க்கை தொடங்குறனால அது பிறந்த புள்ளி தான் அதனுடைய லக்ன புள்ளி. அதுக்கப்புறம் வர்ற 30 டிகிரிகள் தான் அதனுடைய பாவ ஆரம்ப கட்டம். ஓகேங்களா? அதனால் நம்ம பிறந்த இதை தான் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒவ்வொருத்தர் பிறந்த அந்த டிகிரியில் இருந்து வர்ற 30 டிகிரிகள் தான் அவங்களுடைய முதல் பாவம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல தான் இவங்களுடைய பாவம் தொடங்குது அப்படின்னா இதுதான் முதல் கட்டம். அப்புறம் 2வது கட்டம், இந்த 18ல் 2வது கட்டம், அதுக்கப்புறம் இங்கே 3வது கட்டம். இது 2, இதுதான் 3. இந்த பிளாக்கு கிடையாது. இதுதான் இவருடைய 1 2 3 அப்படின்னு போகும். அதனால் நீங்கள் பிறந்த நிமிஷத்தில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பாவக்கட்டம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம இந்த பாவக்கட்டத்தில் கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதை அடுத்து வர்ற பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.